ശ്ലോകം 36. തദാ ന ഗംഗാ ന ഗയാ ന കാശി ന നൈമിഷം നോ മധുരാ ന പുഷ്കരം പുനാദി സദ്യോ ബദരീവനം നോ യദാ ഹി ദേവീ മഗ ഏഷ വിപ്രാ. തദാ ന ഗംഗ ന ഗയാ ന കാശി ന നൈമിഷം നോ മധുര ന പുഷ്കരം പുനാദി സദ്യഃ ബദരീവനം നോ യദാ ഹി ദേവീ മഗ ഏഷ വിപ്രാഹ. விப்ரா பிராமணர்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. கங்கா, கயா, காசி, நைமிஷம், மதுரா, புஷ்கரம், பதரீவனம் இப்படி இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களை சேவிக்கிறதுனால ஒன்றும் தேவி யஜ்ஞத்தால கிடைக்கிற அந்த ஒரு புனிதம் அப்படிங்கிற அவஸ்தை இம்மீடியட் ஆயிட்டு கிடைக்காது. தீர்த்தாடனங்கள் போனா അതിനോട് புண்ணியம் கிடைக்காதுன்னு இல்லை, புண்ணியம் கிடைக்கும், டிலே ஆகும். தேவி பாகவதம் அப்படிங்கிறது காது கொடுத்து கேட்டானாக்கா தேவி யஜ்ஞத்தால நவாக யஜ்ஞத்தால இம்மீடியட் ஆயிட்டு அதனோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 37. அதோ பாகவதம் தேவ்யா புராணம் பரதரம் தர்மார்த்த காம மோட்சாணாமுத்தமம் சாதனம் மதம். அதஹ பாகவதம் தேவ்யாஹ புராணம் பரதஹ பரம் தர்ம அர்த்த காம மோட்சாணாம் உத்தமம் சாதனம் மதம். அதோ பாகவதம் தேவ்யா புராணம் பரதரம் தர்மார்த்த காம மோட்சாணாம் உத்தமம் சாதனம் மதம். அதனால தேவி பாகவதம் சர்வ உத்தமமான புராணமாக்கும் அப்படின்னு இதுல எடுத்து சொல்லப்படுறது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்கள் சாதிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு வழி இதை தவிர வேற ஒண்ணுமில்லை அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 38. ஆஸ்வினஸ்ய சிதே பட்சே கன்யா ராசி கதேரவௌ மகாஷ்டம்யாம் சமப்யர்ச்ய ஹேமசிம்ஹாசனஸ்திதம். ஆஸ்வினஸ்ய சிதே பட்சே கன்யா ராசி கதேரவௌ மகாஷ்டம்யாம் சமப்யர்ச்ய ஹேம சிம்ஹாசனஸ்திதம். மகா அஷ்டம்யாம் சமப்யர்ச்ய ஹேம சிம்ஹாசனஸ்திதம். ஆஸ்வினஸ்ய சிதே பட்சே கன்யா ராசி கதேரவௌ மகாஷ்டம்யாம் சமப்யர்ச்ய ஹேம சிம்ஹாசனஸ்திதம்.
ஸ்திதம். சூரியன், ஆதித்யன் அப்படின்னா சூரியன். சூரியன் கன்னி ராசியில ஸ்திதி செய்யறத ஆஸ்வின மாசத்துல புரட்டாசி மாசத்துல சுக்லபட்சத்துல மகா அஷ்டமி திவசத்துல சொர்ண சிம்ஹாசனத்துல வச்சு பூஜிச்சு அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 39. தேவி பிரீதி பிரதம் பக்த்யா ஸ்ரீ பாகவத புஸ்தகம் தத்யாத்விப்ராய யோக்யாய சதேவ்யா பதவீம் லபேத். தேவி பிரீதி பிரதம் பக்த்யா ஸ்ரீ பாகவத புஸ்தகம் தத்யாத் விப்ராய யோக்யாய சஹ தேவ்யாஹ பதவீம் லபேத். தேவி பிரீதி பிரதம் பக்த்யா ஸ்ரீ பாகவத புஸ்தகம் தத்யாத்விப்ராய யோக்யாய சதேவ்யா பதவீம் லபேத். ஸ்ரீ தேவி பிரீதிக்கு தகுந்த மாதிரி பாகவத கிரந்தம் பக்தியோடு கூடிட்டு யோக்கியனாயிருக்கிற ஒரு பிராமணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். அப்படி செய்யறத தேவியோடு பிரீதிக்கு அந்த பக்தன் அர்ஹனாகிறான். அது மட்டுமில்லை, பரமமான பதம் கிடைக்கவும் செய்யும் அப்படின்னாக்கும் இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அம்பாளோடு அந்த ஒரு பிரீதி கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு அம்பாள் பக்தனாயிருக்கிற ஒரு பிராமணனுக்கு, யோக்கியனான பிராமணன் அப்படிங்கிறது வேதபாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பிராமணன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற ஒரு பிராமணனுக்கு தேவி பாகவத கிரந்தத்தை தானம் கொடுக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அப்படி செஞ்சானாக்கா அம்பாளோடு பிரீதி உண்டாகும். அது மட்டுமில்லை, அந்த பக்தனுக்கு பரமமான பதம் மோட்ச பதம் கிடைக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 40. தேவி பாகவதஸ்யாபி ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமேவ வா பக்த்யாயஸ்ச படே நித்யம் சதேவ்யா பிரீதி பாக் பவேத். தேவி பாகவத ஸ்ரீதேவி பாகவதஸ்ய அபி, தேவி பாகவதஸ்ய அபி ஸ்லோகம் ஸ்லோக அர்த்தம் ஏவ வா பக்த்யா யஹ ச படேத் நித்யம் சஹ தேவ்யாஹ பிரீதிபாக் பவேத். தேவி பாகவதஸ்யாபி ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமேவ வா பக்த்யாயஸ்ச படே நித்யம் சதேவ்யா பிரீதிபாக் பவேத். தேவி பாகவதத்துல ஸ்லோகமோ ஸ்லோகத்தோடு பகுதியோ ஆராக்குமோ நித்தியவும் பக்தி பூர்வம் படிக்கிறா. அப்படி படிக்கிற அந்த பக்தன் தேவியோடு பிரீதிக்கு உள்பட்டவனாயிருப்பன். அப்படி இருக்கிற பக்தனுக்கு தேவியோடு பிரீதி கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 41. உபசர்கபவம் கோரம் மகாமாரி சமுத்பவம் உத்பாதானகிலாம்சாபே ஹந்தே ஸ்ரவணமாத்ரதா.
உபசர்க்கம் அப்படின்னு சொல்ற பிரகிருதி க்ஷோபங்கள் எல்லாம் உண்டாகத்த, புயல், அதே மாதிரி வெள்ளப்பொக்கம், இப்படி இருக்கிற பிரகிருதி க்ஷோபங்கள், மகாமாரி, உலகிலெல்லாம் ஒரே அடியா நோய் உண்டாகிறது, காரணமே கண்டுபிடிக்க முடியாம, ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நோய்கள், அதாக்கு மகாமாரி. அதே மாதிரி பூகம்பம், பூகம்பம் எல்லாம் உண்டாகிறது, பூமி சலனம். அதே மாதிரி பலவிதமான துர்நிமித்தங்கள், இதெல்லாம் கொண்டு உண்டாகிற சர்வ பயங்களும் தேவி பாகவத சிரவணத்தால மட்டுமே இம்மீடியட் ஆயிட்டு அந்த பயம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. உபசர்கபவம் கோரம் மகாமாரி சமுத்பவம் உத்பாதான் அகிலான் ச அபி ஹந்தி ஸ்ரவணமாத்ரதஹ. உபசர்கபவம் கோரம் மகாமாரி சமுத்பவம் உத்பாதானகிலாம் சாபே ஹந்தி ஸ்ரவணமாத்ரதா. மகாமாரி, பூகம்பம், அதே மாதிரி துர்நிமித்தங்கள், இதனால உண்டாகிற சர்வ பயங்களும் தேவி பாகவத கதாசிரவணத்தால மட்டுமே இம்மீடியட் ஆயிட்டு இல்லாம போயிடும். ஸ்லோகம் 42. பாலக்ரஹ கிருதம் யச்ச பூத பிரேத கிருதம் பயம் தேவி பாகவதஸ்யாஸ்ய ஸ்ரவணாத்யாதி தூரதா. பாலக்ரஹ கிருதம் யத் ச பூத பிரேத கிருதம் பயம் தேவி பாகவதஸ்ய அஸ்ய தேவி பாகவதஸ்ய அஸ்ய ஸ்ரவணாத் ஆதி தூரதஹ. பாலக்ரஹ கிருதம் யச்ச பூத பிரேத கிருதம் பயம் தேவி பாகவதஸ்யாஸ்ய ஸ்ரவணாத்யாதி தூரதா. பூதனை தொடங்கின பாலகிரகங்கள் நிமித்தமும் பூத பிரேதாதிகள் மூலமும் உண்டாகிற பயம் தேவி பாகவத சிரவணத்தால தூர நகர்ந்து போயிடும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை அபாயப்படுத்துறதுக்கு பூதனை அப்படிங்கிற ராட்சசி வந்தா, சகடாசுரன் வந்தா, இப்படி எத்தனையோ குழந்தைகளை துரோகிக்கிற அசுரர்கள் எல்லாம் வரா. அதாக்கும் இங்க பாலகிரகங்கள் நிமித்தமான அந்த ஒரு சிரமங்கள் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பூத பிரேதங்கள் தொடங்கினதினால உள்ள பயங்கள், இப்படி இருக்கிற எல்லா பயமும் சர்வ பயமும் தேவி பாகவத சிரவணத்தால தூர நகர்ந்து போயிடும். ஸ்லோகம் 43. யஸ்து பாகவதம் தேவ்யா படேத் பக்த்யா ஸ்ருணோதி வா தர்மமர்த்தம் ச காமம் ச மோட்சம் ச லபதே நரா. யஹ து பாகவதம் தேவ்யாஹ படேத் பக்த்யா ஸ்ருணோதி வா தர்மம் அர்த்தம் ச காமம் ச மோட்சம் ச லபதே நரஹ. யஸ்து பாகவதம் தேவ்யா படேத் பக்த்யா ஸ்ருணோதி வா தர்மமர்த்தம் ச காமம் ச மோட்சம் ச லபதே நரா. தேவி பாகவதம் பக்தியோடு கூடிட்டு பாராயணம் செய்யவோ, பாராயணம் செய்யறத காதை கொடுத்து கேட்கவோ செய்யறவனுக்கு
ധർമ്മവും അർത്ഥവും കാമവും മോക്ഷവും கிடைக்கும். പുരുഷാർത്ഥങ്ങൾ 4 கிடைக்கும். ശ്ലോകം 44. ശ്രവണാദ് വസുദേവോസ്യ പ്രസേനാന്വേഷണേ ഗതം ചിരായിദം പ്രിയം പുത്രം കൃഷ്ണം ലബ്ധ്വാ മുമോദഃ. ജനമേജയൻ ദേവി ഭാഗവതം കാത കൊടുത്തു കേട്ടോണ് ജനമേജയനോട് അപ്പാവാന് പരീക്ഷിത്തുക്ക് മോക്ഷം കിടച്ചത്. വസുദേവർ നാരദരോട് ഉപദേശപ്പടി 9 நாள் இந்த தேவி பாகவத யஜ்ஞத்தை காது கொடுத்து கேட்டோன நிறைய நாளைக்கு காணாம இருந்த ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற புத்திரனை திரும்ப கிடைச்சது. ஸ்ரவணாத் வசுதேவஹ அஸ்ய பிரசேன அன்வேஷணே கதம் சிராயிதம் பிரியம் புத்திரம் கிருஷ்ணம் லப்த்வா முமோதஹ. ஸ்ரவணாத் வசுதேவோஸ்ய பிரசேனான்வேஷணே கதம் சிராயிதம் பிரியம் புத்திரம் கிருஷ்ணம் லப்த்வா முமோதஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிரசேனனை தேடிண்டு போனார். ரொம்ப நாள் கழிஞ்சிட்டும் திரும்ப வரலை. வசுதேவர் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தோன அங்க நாரத மகர்ஷி வரார். தேவி பாகவதம் காது கொடுத்து கேட்க சொல்லுறார். அப்படி தேவி பாகவதத்தை 9 நாளைக்கு காது கொடுத்து கேட்டோன இம்மீடியட் ஆயிட்டு அந்த தேவி மகாத்மியம் அந்த பகவானோடு அந்த புராணத்தை காத கொடுத்து கேட்டோன தேவியோட மகிமையால தன்னோட பிரிய புத்திரனான கிருஷ்ணன் இம்மீடியட் ஆயிட்டு வந்ததை பார்த்துட்டு வசுதேவர் சந்தோஷப்பட்டார். ஸ்லோகம் 45. ய ஏதாம் ஸ்ருணுயாத் பக்த்யா ஸ்ரீமத் பாகவதீம் கதாம் புக்திம் முக்திம் சலபதே பக்த்யாயஸ்ச படேதிமாம். யஹ ஏதாம் ஸ்ருணுயாத் பக்த்யா ஸ்ரீமத் பாகவதீம் கதாம் புக்திம் முக்திம் சஹ லபதே பக்த்யாஹ யஹ ச படேத் இமாம். ய ஏதாம் ஸ்ருணுயாத் பக்த்யா ஸ்ரீமத் பாகவதீம் கதாம் பக்திம் முக்திம் சலபதே பக்த்யாயஸ்ச படேதிமாம். ആരാക്കുമോ ദേവി ഭാഗവത കഥ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് കേക്കറ, ആരാക്കുമോ ദേവി ഭാഗവതത്തെ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് പാരായണം ചെയ്യറ, അവൾക്ക് സർവ ഐശ്വര്യങ്ങളും கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. குழந்தைகள் உண்டாகாதவாளுக்கு குழந்தைகள் உண்டாகும், தரித்திரனுக்கு தனம் வந்து குவியும், நோய் இருக்கிறவனுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்படி எல்லா விதமான புக்தியும் அதோடு கூடிட்டு முக்தியும் கிடைக்கும். ஸ்லோகம் 46. அபுத்ரோ லபதே புத்ரம் தரித்ரோ தனவான் பவேத் ரோகி ரோகாத் பிரமுச்யேத ஸ்ருத்வா பாகவதாமிருதம். அபுத்ரஹ லபதே புத்ரம் தரித்ரஹ தனவான் பவேத் ரோகி ரோகாத் பிரமுச்யேத ஸ்ருத்வா பாகவத அமிர்தம். அபுத்ரோ லபதே புத்ரம் தரித்ரோ தனவான் பவேத் ரோகி ரோகாத் பிரமுச்யேத ஸ்ருத்வா பாகவதாமிருதம்.
பாகவதத்துல அமிர்தமாயிருக்கிற கதைகளை கேட்டானாக்கா புத்திரன் இல்லாதவாளுக்கு புத்திரனை கிடைக்கும், தரித்திரனுக்கு சம்பத்து வந்து குமியும், நோயாளியா இருக்கிறவன் நோய்களெல்லாம் விடுபட்டு ஆரோக்கியவான் ஆகி தீர்வன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 47. வந்தியாவா காகவந்தியாவா மிருதவல்சாஜயாங்கன தேவி பாகவதம் ஸ்ருத்வா லபேத் புத்ரம் சிராயுஷம். மலட்டுத்தன்மைக்கு பலவிதமான காரணங்கள். அதாக்கும் இங்க காகவந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல டைப்ல இருக்கிற காரணங்களால குழந்தைகள் பிறக்காம இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி குழந்தைகள் பிறந்தா கூடியும் அது சிலப்போ இறந்து பிறக்கும். இப்படி பலவிதமான குழந்தைகள் இல்லாம ஆகிறதுக்கான காரணங்கள். இப்படியெல்லாம் இருக்கிற மலட்டுத்தன்மை தேவி பாகவத சிரவணத்தால இந்த மலட்டுத்தன்மையெல்லாம் நெகுந்து தீர்க்க ஆயுள் இருக்கிற புத்திரனை கிடைக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. தேவி பாகவத சிரவணத்தால குழந்தைகள் பிறக்காதவாளுக்கு, அதே மாதிரி குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் இல்லாம போறவாளுக்கு, அதே மாதிரி புத்திரதுக்கம் அனுபவிக்கிறவா எல்லாருக்கும் தீர்க்க ஆயுஷோடு கூடின புத்திரனை கிடைக்கிறதுக்கான சாத்தியதை உண்டாகும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். வந்தியா வா காகவந்தியா வா மிருதவல்சா ச யாங்கனா தேவி பாகவதம் ஸ்ருத்வா லபேத் புத்ரம் சிர ஆயுஷம் சிராயுஷம். வந்தியா வா காகவந்தியா வா மிருதவல்சா ஜயாங்கனா தேவி பாகவதம் ஸ்ருத்வா லபேத் புத்ரம் சிராயுஷம். ஸ்லோகம் 48. பூஜிதம் யத் கிருஹே நித்யம் ஸ்ரீ பாகவத புஸ்தகம் தத்கிருஹம் தீர்த்தபூதம் ஹி வசதாம் பாபநாசகம். ஆரோடு வீட்டிலேயாக்குமோ ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, அதனோட மகிமையா சொல்லறா. பூஜிதம் யது கிருஹே நித்யம் ஸ்ரீ பாகவத புஸ்தகம் தது கிருஹம் தீர்த்தபூதம் ஹி வசதாம் பாபநாசகம். பூஜிதம் யத் கிருஹே நித்யம் ஸ்ரீ பாகவத புஸ்தகம் தத்கிருஹம் தீர்த்தபூதம் ஹி வசதாம் பாபநாசகம். ஆரோடு வீட்டிலே ஆக்குமோ கிரகத்திலே ஆக்குமோ ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்தை நித்தியவும் ஆராக்குமோ பூஜை பண்றா, அந்த பாகவதத்தை ஆராக்குமோ மனசுல நினைச்சுக்கிறா படிக்கிறா. அந்த கிரகம் அந்த கிரகத்துல வசிக்கிறவாளோடு எல்லாரோடும் பாவத்தை அந்த கிரந்தம் இல்லாம பண்ணிடும். அந்த கிரந்தம் அப்படிங்கிறது புண்ணிய தீர்த்தங்களுக்கு ஈக்குவல் ஆக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. புண்ணிய தீர்த்தங்களை தேடிட்டு ஸ்நானம் பண்றதுக்கு நம்ம போறோமே, அந்த புண்ணிய தீர்த்தங்களோடு பலனாக்கும் இந்த தேவி பாகவத புஸ்தகம் அப்படிங்கிறது. தேவி பாகவத கிரந்தம் வீட்டுல இருந்தானா புண்ணிய தீர்த்தமே வீட்டுல இருக்கிற மாதிரி ஆக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 49. அஷ்டம்யாம் வா சதுர்தஷ்யாம் நவம்யாம் பக்தி சம்யுதா யப்படே ஸ்ருணுயாத்வாபே சசித்திம் லபதே பரா. அஷ்டம்யாம் வா சதுர்தஷ்யாம் நவம்யாம் பக்தி சம்யுதः யஹ படேத் ஸ்ருணுயாத் வா
अवि स सिद्धिं लभते पराम् अष्टम्यां वा चतुर्दश्यां नवम्यां भक्ति संयुधा यः पठेत् शृणुयात् वापि स सिद्धिं लभते पराम् അഷ്ടമിയിലെയോ ചതുർദശിയിലെയോ നവമിയിലെയോ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് പാരായണം ചെയ്യവോ കാത കൊടുത്ത് കേക്കറവോ ചെയ്യறவனுக்கு பரமமான சித்தி உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுறது. இங்க திதிகளை எடுத்து சொல்லிண்டு அந்தந்த திதிகளில சொன்னானாக்கா என்ன பலன் அப்படின்னு சொல்லப்படுறது. அஷ்டமி திதி, அதே மாதிரி சதுர்தசி, நவமி, இதுல எல்லாம் பக்தியோடு கூடிட்டு தேவி பாகவத பாராயணம் பண்ணவோ தேவி பாகவத பாராயணத்தை காத கொடுத்து கேட்கறவோ செய்யறவனுக்கு பரமமான சித்தி உண்டாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 50. படந்திஜோ வேதவேத் அக்ரணீர்பவேத் பாஹோ பிரஜாதோ தரணீபதி ஸ்யாத் வைஷ்ய படன் வித்த சம்ருத்திமேதி शूद्रोऽपि शृण्वन् स्वकुलोत्तमस्यात् पठन् द्विजः वेदवित् अग्रणीः अग्रणीर्भवेत् बाहुप्रजातः धरणीपतिः स्यात् वैश्यः पठन् वित्त समृद्धिम् एदि शूद्रः अपि शृण्वन् स्वकुल उत्तमः स्यात् पठन्तिजो वेदविदग्रणीर्भवेत् बाहो प्रजातो धरणीपति स्यात् वैश्य पठन् वित्त समृद्धिमेदि शूद्रोऽपि शृण्वन् स्वकुलोत्तमस्यात्. இந்த தேவி பாகவதம் படிக்கிறது பிராமணனாயிருந்தா கூடியும் அந்த பிராமணன் வேதம் தெரிஞ்சவர்களில முக்கியனான வேதஜனாயிட்டு மாறிடுவன். சத்திரியனானாக்கா ராஜாவாயிடுவன். வைசியனாக்கும் அப்படின்னாக்கா பெரிய பெரிய தனாட்யனாயிடுவன். இனி இவாளொன்னும் இல்லை சூத்ரனாக்கும் அப்படின்னா கூடியும் அந்த சூத்ரனோடு குலத்துல அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு அத்யுத்தமனாயிட்டு மாறிடுவன் அப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. இப்படியாக தேவி பாகவதத்துல மகாத்மியத்துல முதல் அத்தியாயம் முடிவடைகிறது. இது ஸ்ரீ ஸ்கந்த புராணே மானசகண்டே தேவி பாகவத மகாத்மியே பிரதமோத்தியாய.